அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினமும் சக்தி வாய்ந்த இந்த சிவ வசிய மந்திரத்தை 3 முறை சொன்னால் போதும் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிவ வசிய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாம தினம்தோறும் நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு வாழணும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும், நம் வீடுகளில் எப்பவும் செல்வம் தங்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். அப்போ அதற்கு தினம்தோறும் நாம சொல்லக்கூடிய ஒரு சிவ வசிய மந்திரத்தை தான் நாம பார்க்க போறோம். நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் இந்த சிவ வசிய மந்திரத்திற்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகமாக உள்ளது. ஏன்னா அனைத்தும் சிவமயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கடவுள்கள் மட்டும் இல்லைங்க, ஜீவராசிகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சக்தி உட்பட அனைத்தும் சிவமயம், சிவனுக்குள் அடங்கும் அப்படின்னு பொருள். அப்போ அந்த முழுமுதற் கடவுள், ஆதி முதல் கடவுளான அந்த சிவனை நினைத்து இந்த சிவ வசிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது, நிம்மதி கிடையாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே தினம்தோறும் காலையில குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வரும் நாட்களில் நீங்க இதை தவிர்த்திடுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க குளிச்சுட்டு இந்த எளிய மந்திரத்தை நீங்க 3 முறை சொன்னாலே போதும், பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை ஒரு துவக்கமாக நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. குறைந்தபட்சம் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து இதை நீங்க சொல்லுங்க. பெண்கள் 48 நாட்கள் தொடர்ந்து சொல்ல முடியாவிட்டாலும் அந்த இடையில் வரக்கூடிய மாதவிடாய் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நீங்க இப்போ ஒரு 20 நாள் சொல்லி இருக்கிறீங்க, அடுத்து மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அது முடிந்த பிறகு 21, 22ன்னு நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்க தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நீங்க இதை சொல்லி பாருங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக நாம சொல்ல வேண்டும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. சிலருக்கு என்னதான் பணம், காசு, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே அவர்கள் ஓடி உழைத்தால் மட்டுமே சாப்பிட முடியும்ன்ற சூழ்நிலையில இருந்தா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நாம சந்தோஷப்பட வேண்டும். நாம இல்லாததை நினைத்து ஏங்கி வாடுவதை காட்டிலும் இருப்பதை வச்சு எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிவிடும். அப்போ நம்ம வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் நம்ம வாழ்வதற்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லணும். காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில போய் ஒரு தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க. ஏத்தி வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி கிளாஸா இருந்தா ரொம்ப சந்தோஷம். எங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் குடிக்கக்கூடிய தண்ணீரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சிவ வசிய மந்திரத்தை 3 முறை சொல்ல வேண்டும். கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு அந்த தண்ணியை வச்சுக்கோங்க கையில. அந்த தண்ணியை உங்களுடைய கையில வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே ருத்ராய நம, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே ருத்ராய நம, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே ருத்ராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிய பிறகு அந்த தண்ணீரை நீங்க அப்படியே குடிச்சிருங்க.
இதை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு மண்டலத்துக்கு செய்ய வேண்டும். இடையில வெளியூர் போயிட்டேன் இல்ல நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வெளியூர் போனாலும் அங்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை பிடிச்சு காலையில சிவனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து 3 முறை சொல்லி நீங்க அந்த நீரை குடிச்சிடலாம். இப்போ நீங்க இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க, இன்னைக்கு நான் ரொம்ப மறந்துட்டேம்மா, வேற ஒரு ஞாபகத்துல நான் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன், அது வந்து ஒரு பெரிய குத்தமா ஆயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தெய்வம் நம்மளை மன்னிப்பதற்கு மட்டுமே, தண்டிப்பதற்கு கிடையாது. தண்டிப்பதற்குரிய தண்டனையும் நம்ம ஒரு தவறுமே நம்ம செய்யறது இல்லை இல்லைங்களா? மறதி வந்து எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒன்றுதான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மறக்கக்கூடாது அப்படின்னு முடிந்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் திரும்பவும் முதல்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க செய்யலாம். ஆனா பெண்கள் மட்டும் மாதவிடாய் காலத்துல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். மறந்துட்டீங்க அப்படின்னா அது நாம செய்யக்கூடிய தவறு இல்லைங்களா? அப்போ அதை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் இந்த சிவ வசிக மந்திரத்தை யார் ஒருவர் இந்த மாதிரி சொல்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியமும் நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, திருமணமா இருக்கலாம், சொந்த வீடு கட்டணுன்ற ஆசையா இருக்கலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, அதையுமே சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மண்டலத்துக்கு அந்த தண்ணீரை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் நினைத்த காரியம் அந்த ஒரு மண்டலத்திற்குள் நடந்தே தீரும். அப்படி நீங்க நடக்கல அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர ஆனா கண்டிப்பா நடக்கும். இது 48 நாட்கள் தான் சொல்லணுமா, அதற்கு மேல சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமாக தினம்தோறும் நீங்க சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையும் எடுத்துவிட்டு பாசிட்டிவிட்டி அங்க இருக்கும். எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும். இதன் மூலமாக உங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார நிலை முன்னேறும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு உங்க கையில எந்நேரமும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் சகல செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையோட சிவன் மேல் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். சிவன் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இதனுடைய பலன் மிக பெரியது. கண்டிப்பா நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க நினைத்தது நடக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் பெருகி கொண்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.